ஓகே, உங்களுக்கு டிஸ்பிளே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராபபிலிட்டினா என்ன? ஒரே ஒரு நிமிஷம். ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸு கம் ப்ராபபிலிட்டி ரெண்டு சேர்த்து தான் நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற பேப்பர். இதுக்கு பேசிக்காக நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் நான் சொல்கிறேன் பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கணும்னா என்ன வேணும் அப்படிங்கிற மாடலில் சொல்கிறேன். செட் தியரி தேவைப்படும். செட் தியரினா என்ன மாதிரினா, நமக்கு அந்த ரிலேஷன்ஸு ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி, அந்த மாதிரி கான்செப்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிமார்கன் லாஸு. அப்புறம் அதுவே கொஞ்சம் லென்த்தியாக அட்லீஸ்ட் ஒன் ஈவன்னா எப்படி நோட்டேஷன் கொடுப்போம், அந்த மாதிரியான கான்செப்ட் செட் தியரியிலேருந்து தேவைப்படும் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கிறதுக்கு, இன் பர்டிகுலர் ப்ராபபிலிட்டிக்கு. அதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னா பெர்முட்டேஷன் காம்பினேஷன். ஏன்னா பெர்முட்டேஷன் காம்பினேஷன் இருந்தால் தான் நிறைய இடங்களில் நம்ம யூஸ் பண்ணி ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை வந்து கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கிற வேண்டியதான். ஏன்னா நம்ம மோஸ்ட்லி எல்லாருமே ஸ்கூல் லெவலில் படித்த விஷயம் தான் பெர்முட்டேஷன் காம்பினேஷன் செட் தியரி எல்லாமேவும். இப்போ மறந்து போச்சுன்னா கூட ஒரு தடவை ஸ்கூல் புக்கோ அல்லது ஜென்ரலாக இருக்கிற புக்கோ வந்து கொஞ்சம் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து இங்கே வரும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், இதான் விஷயம். நம்ம கொஞ்சம் அப்படியே கொஸ்டின்ஸ்லேருந்தே போயிடுவோம் நம்ம. சரி, இப்போ உங்களுக்கு ப்ராபபிலிட்டினா என்ன மீனிங் அப்படிங்கிறத அங்கே போட்டிருக்கேன். ப்ராபபிலிட்டிங்கிறது ஒரு பிரான்ச் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸு, டீல்ஸ் வித் கால்குலேட்டிங் த லைக்லிஹுட். லைக்லிஹுட்னா வந்து ஆஃப் எ கிவன் ஈவெண்ட், ஒரு ஈவெண்ட் எந்த அளவுக்கு நடக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது அந்த லைக்லிஹுட் அப்படிங்கிற வேர்டு. ஆஃப் அ கிவன் ஈவெண்ட்ஸ் அக்கரன்ஸ் விச் இஸ் எக்ஸ்பிரஸ்டு அஸ் எ நம்பர் பெட்வீன் 0 and 1. இந்த ப்ராபபிலிட்டிங்கிறது இஸ் எ நம்பர் பெட்வீன் 0 and 1, இன்க்ளூடிங் 0 and 1 தான் இந்த இடத்துல. அப்போ இதுலேருந்து என்ன நமக்கு முக்கியமான விஷயம் தெரியணும் அப்படின்னா, நம்ம எக்ஸாமில் ஆன்சர் என்ன பண்ணாலும் சரி ப்ராபபிலிட்டி வந்து 0 to 1 இருக்கணும். இதை தாண்டிட்டு நெகட்டிவ்லையோ அல்லது மோர் தென் ஒன்னோ வந்துடக்கூடாது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது ரொம்ப பேசிக்கான விஷயம். ப்ராபபிலிட்டி ஆல்வேஸ் லைஸ் பிட்வீன் 0 and 1, இதை மறந்துடக்கூடாது. கொஞ்சம் பெருசாக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலாக ப்ராபபிலிட்டி ஸ்பேஸ்னா சம் கண்டிஷன் என்ன, இதுதான், இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். மொத்தம் 3 ஈவெண்ட் தான் இருக்குது. அப்போ டோட்டல் ப்ராபபிலிட்டி நமக்கு என்ன வரணும் அப்படின்னா 1 வரணும். ஸோ டோட்டல் ப்ராபபிலிட்டி வந்து 1 வரணும். அந்த மாடலில் தான் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ரைட், ஸோ இதில் என்னென்ன விஷயம் கவனிக்கணும் அப்படின்னா, ப்ராபபிலிட்டி வந்து நெகட்டிவாக இருக்கக்கூடாது, மோர் தென் 1 இருக்கக்கூடாது, டோட்டல் ஆட் பண்ணால் 1 வரணும். அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ராபபிலிட்டி ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம டெஃபினிஷன் சொன்னது எதுக்கு அப்படின்னா, ப்ராபபிலிட்டி ஸ்பேஸ்னா என்ன, இந்த இங்கே இருக்குது ப்ராபபிலிட்டி ஸ்பேஸ், இது ஷார்ட் ஃபார்மில் போட்டிருக்கோம். இப்போ ப்ராபபிலிட்டி ஸ்பேஸாக இருக்குன்னா இதான் கண்டிஷன். இதை மட்டும் நம்ம அப்படியே செக் பண்ண வேண்டியதுதான். இப்போ அப்படியே டக்கடான்னு பார்க்கும்போதே நமக்கு தெரியும். அப்படியே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இருக்குது, -1/3 அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா -1/3 இருக்கு. உடனே இதை எடுத்துட வேண்டியதான். இந்த E1 E2 E3ங்கிறது ஜென்ரலாக ஈவெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் A1 A2 A3ங்கிறது ஈவெண்ட்ஸு, அதோட கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி இருக்குது. அப்போ இந்த ப்ராபபிலிட்டியை வச்சுக்கிட்டு இது ப்ராபபிலிட்டி ஸ்பேஸாக இருக்கணும்னா என்ன, எது வந்து ப்ராபபிலிட்டி ஸ்பேஸாக இருக்கும், எந்த ஃபங்க்ஷன் வந்து ப்ராபபிலிட்டி ஸ்பேஸை டிஃபைன் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது இதுதான். ப்ராபபிலிட்டி வந்து 0 to 1 இருக்கணும், நெகட்டிவாக இருக்கக்கூடாது, மோர் தென் 1 இருக்கக்கூடாது. ஆட் பண்ணோம்னா டோட்டல் வந்து நமக்கு 1 வரணும். இப்போ இந்த நெகட்டிவ் இருக்கிறதுனால ஒரு ஆப்ஷனை எடுத்துட்டோம். வேற எதை எடுக்கலான்னு பாருங்க. டோட்டல் ப்ராபபிலிட்டி 1 வரதுனால ஏசி ஏ டோட்டல் ப்ராபபிலிட்டி பாருங்க 1/4 1/3 1/2 இருக்கு. மோர் தென் 1 வந்துருச்சுன்னா எடுத்து விட்டுருங்க. சி பாருங்க 1/4. ஆக்சுவலாக இந்த ரெண்டையும் ஐ மீன் 1/3 2/3 ஆட் பண்ணாலே நமக்கு 1 வந்துடும். அப்புறம் அது போக 1/4 இருக்கு. அப்போ இது 1 1/4 வரும். எது, ஆப்ஷன் சி. அப்போ இதை எடுத்துடலாம். இது கரெக்ட். ஸோ ப்ராபபிலிட்டி 0 வரலாம், இது மூணையும் ஆட் பண்ணி பாருங்க, ஆன்சர் வந்து 1 வந்துடும். ஸோ இது வந்து ப்ராபபிலிட்டி ஸ்பேஸுக்குரிய டெஃபினிஷன் வந்து இதுதான். ஜஸ்ட் இதை மட்டும் நமக்கு செக் பண்ணால் போதும். அப்போ நீங்கள் எந்த ப்ராபபிலிட்டி ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டாலும் எல்லா ஈவெண்ட்ஸும் கொடுத்துட்டாங்கன்னா இந்த கண்டிஷன் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகணும். இந்த மாடலில் நம்ம கொஸ்டின் வந்து கேட்கலாம். இது கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான், ரொம்ப யோசிக்கிற மாதிரி இல்லை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது.
பி ஆஃப் இ கொடுத்துட்டாங்க. பி ஆஃப் இயோட பீனா ப்ராபபிலிட்டி நமக்கு தெரியும். ப்ராபபிலிட்டி ஆஃப் இங்கிற ஒரு ஈவெண்ட்டோட ப்ராபபிலிட்டி வந்து 1. அப்புறம் பி ஆஃப் எஃப்ங்கிற ஒரு ஈவெண்ட்டோட ப்ராபபிலிட்டி வந்து கொடுத்துட்டாங்க 0.3. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. நாட் கரெக்ட். இந்த நாட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4 ஆப்ஷன் கொஞ்சம் மாற்றி மாற்றி கொடுத்து வச்சுருக்காங்க. பி ஆஃப் இ யூனியன் எஃப் வந்து 1. அதுக்கப்புறம் வந்து பி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் வந்து 0.3. இதுக்கான ஆன்சர் அடுத்த லைனில் இருக்குது 0.3. அப்புறம் பி ஆஃப் இ காம்ப்ளிமெண்ட் யூனியன் எஃப் வந்து 0.3. பி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் 0.3. பி ஆஃப் இ யூனியன் எஃப் காம்ப்ளிமெண்ட் 1. பி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் காம்ப்ளிமெண்ட் 0.4. பி ஆஃப் இ யூனியன் எஃப் 1. பி ஆஃப் இ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் எஃப் 0. இந்த மாதிரி வந்து நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. டேரெக்டாகவும் கண்டுபிடிக்கலாம், ஆர் எலிமினேட்டும் பண்ணலாம். நம்ம ட்ரை பண்ணுவோம். சரி, இப்போ இதுலேருந்து முக்கியமான விஷயம், இந்த பி ஆஃப் இ ஒரு ஈவெண்ட்டுக்கு மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி என்ன இருக்க முடியும்? 1 தான் இருக்க முடியும். அப்போ நீங்கள் இந்த இ கூட யூனியன் பி ஆஃப் ஏ 1 வந்துருச்சு. அப்போ நம்ம பக்கத்தில் யூனியன் எந்த ஈவெண்ட் போட்டாலும் சரி, இதோட ப்ராபபிலிட்டி என்ன வரும்? 1 தான் வரும். ஏன்னா 1 தாண்ட முடியாது. ஒரு விஷயம் 1 தாண்ட முடியாது. இந்த ஏவோட ப்ராபபிலிட்டி நெகட்டிவாகவும் இருக்காது. கரெக்ட் தானே? இது ஒரு விஷயம். இப்போ பி ஆஃப் இ 1 அப்படின்னா பி ஆஃப் இ காம்ப்ளிமெண்ட் என்ன வரும்? 0. 1 மைனஸ் பி ஆஃப் இ. அப்போ இது வந்து என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். அப்போ இ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் ஏதோ ஒரு ஈவெண்ட் வருதுன்னு வச்சுங்களேன், அதோட ப்ராபபிலிட்டி என்ன வரும்? பி ஆஃப் இ காம்ப்ளிமெண்ட் 0 ஆயிடுச்சு. இந்த மாதிரி, அதாவது நான் இப்போ எழுதுறது ஒரு இதுல இருந்து எடுத்துக்கிட்ட இது ஃபார் ஆல் ஈவெண்ட்ஸ் ஏ, இந்த ரிசல்ட் 1 வந்துடும். இன்னொரு ஈவெண்ட் என்ன அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் இ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் ஏ. ஏன்னா அந்த அந்த ஈவெண்ட் வந்து எனக்கு இ காம்ப்ளிமெண்ட்டுக்கும் காமனாக இருக்கணும், சம் பின்னு எடுத்துக்கிறேன் நான். இது எப்போவுமே என்ன தான் வந்துடும்? 0 ஃபார் ஆல் ஈவெண்ட்ஸ். இதை மட்டும் நம்ம செக் பண்ணுவோம். பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, இ இருக்கு, இ பக்கத்தில் யூனியன், இது என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது, பட் இங்கே 1 இருக்கணும். 1 இருக்கு, அதனால டிக் பண்ணிக்கிறேன். எது கரெக்டா அதை, இது மட்டும் தான். இந்த ஆப்ஷனுக்கு நான் வரல, இ இன்டர்செக்ஷன் எஃப்க்கு வரல, இதை மட்டும் தான் டிக் பண்ணியிருக்கேன். அடுத்த ஆப்ஷனில் பாருங்க, இ காம்ப்ளிமெண்ட் யூனியன் எஃப் என்ன வரும்? இதுல இருந்து சொல்ல முடியாது. இப்போதைக்கு நம்ம செக் பண்ணுறது இதுவும் மட்டும் பார்ப்போம். எத்தனை ஆப்ஷனை எலிமினேட் பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணுவோம். ரைட், அதனால செகண்ட் ஆப்ஷன் இப்போதைக்கு தொட வேணாம், விட்டுருவோம். தேர்டுக்கு வருவோம். இ இன்டர்செக்ஷன் எஃப் காம்ப்ளிமெண்ட் இருக்கு, இ யூனியன் எஃப் காம்ப்ளிமெண்ட் இருக்கு. பாருங்க, இ யூனியன் எஃப் காம்ப்ளிமெண்ட், இக்கு பக்கத்தில் என்ன இருந்தாலும் சரி இது 1 தான் வரும். அப்போ இதுவும் இப்போதைக்கு ட்ரூ தான். ஐ மீன் இதுனா இந்த மட்டும் 1 மட்டும், ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டி மட்டும். அதே மாதிரி இந்த இதில் பாருங்க, இ யூனியன் எஃப் தான் இருக்கு. அப்போ இதுவும் இப்போதைக்கு ட்ரூ தான். செகண்டை நான் டிக் பண்ணலை, அது ஆக்சுவலாக இதில் வரலை, அதனால டிக் பண்ணலை. பட் டிக் பண்ணாதனால ராங் அப்படின்னு நினச்சிட வேணாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, இப்போ இ காம்ப்ளிமெண்ட் எங்கெல்லாம் வருதுன்னு பார்ப்போம். அதாவது இ காம்ப்ளிமெண்ட் வந்தால் பக்கத்தில் இன்டர்செக்ஷன் வரணும். இந்த இருக்கு பாருங்க, இ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் எஃப் 0 வருதா? இப்போ இது கரெக்ட். இப்போ இந்த ரெண்டுமே கரெக்டுங்கிறதுனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. அவசரப்பட்ட ஆன்சர்னு நோட் பண்ணிடக்கூடாது, ஏன்னா நமக்கு நாட் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு இது வந்து ட்ரூ. சரி, இவ்வளோ தான் இப்போதைக்கு நம்ம பண்ண முடியும். வேற என்னென்ன இருக்கலாம் அப்படின்னு பாருங்க. ஆப்ஷன் சியில் இந்த மொதல் இது கரெக்டாக வந்துருச்சு. இந்த செகண்ட் இது கரெக்டாக வருமா? ஆக்சுவலி 0.4 இருக்கு. 0 வந்திருக்கு சார். யூனியன் 1 இருந்ததுன்னா இன்டர்செக்ஷன் 0. ஃபார்முலா எழுதலாமா சார்? இ யூனியன் எஃப் காம்ப்ளிமெண்ட்னா யூ யூனியன் ப்ராபபிலிட்டி ஆஃப் இ பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எஃப் காம்ப்ளிமெண்ட் மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப். ஃபார்முலா தான் அப்ளை பண்ணி ஆகணும். எப்பவுமே நம்ம ஏபியில் படிக்கிறதுனால நான் அப்படியே எழுதிடுறேன். பி ஆஃப் டி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன். இந்த ஏ சார் ஆப்ஷன் சில இங்க பி ஆஃப் இல்ல பி ஆஃப் இ வந்து 1 இருந்தா அப்ப பி ஆஃப் இ காம்ப்ளிமெண்ட் 0ன்னு சொன்னீங்கல்ல சார்? ஆமா மேடம், பி ஆஃப் இ 1 இருந்தா பி ஆஃப் இ காம்ப்ளிமெண்ட் 0.
அது எப்படி வருதுன்னா 1 மைனஸ் பி ஆஃப் இ. அப்போ பி ஆஃப் இ யூனியன் பி, இந்த ஆப்ஷன் சி இருக்குதுல்ல சார், பி ஆஃப் இ யூனியன் எஃப் காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு 1. அப்போ அதனோட இன்டர்செக்ஷன் 0ன்னு சொல்ல முடியாதா சார்? அப்படி சொல்ல முடியாதுல மேடம். ஹோல் காம்ப்ளிமெண்டா இருந்தா 0 வரும்னா அப்படி ஆமா ஆமா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அது ரெண்டு நீங்க இன்டர்செக்ஷன் பண்ணும்போது ரெண்டு ஈவெண்ட் எப்படி இருக்கு, ஏன்னா இங்க இ தானே இருக்கு, இங்க இ இன்டர்செக்ஷன் எஃப் காம்ப்ளிமெண்ட், ரெண்டுக்கும் சேர்த்து இன்டர்செக்ஷன் எப்படிப்பட்ட ஈவெண்ட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ராபபிலிட்டி மாறும். ஓகே ஓகே சார். சரி, ஒன்றும் இல்லை, இதில் நமக்கு தெரிஞ்சதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். சரிங்களா, தெரிஞ்சதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். ஆன்சர் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போ இது வந்து நான் ட்ரூன்னு சொல்லிட்டேன், நல்லா பார்த்துங்க. இது ட்ரூன்னு சொல்லியாச்சு. அப்போ நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏக்கு பதிலாக ஈயும் பிக்கு பதிலாக எஃப் காம்ப்ளிமெண்ட்டும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதையும் கூட நான் எழுதிடுறேன். இ யூனியன் எஃப் காம்ப்ளிமெண்ட், இதை தான் நம்ம செக் பண்ண போகிறோம். அப்போ இதுக்கேற்ற மாதிரி எனக்கு என்ன ஆகும்னா ரைட் ஹேண்ட் சைடு மாறிடும். பி ஆஃப் இ ப்ளஸ் பி ஆஃப் இ எஃப் காம்ப்ளிமெண்ட் மைனஸ் பி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு வந்துடும். இ இன்டர்செக்ஷன் எஃப் காம்ப்ளிமெண்ட். இதில் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் முதல் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னென்ன வரும், ஃபஸ்ட்டு இது வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், 1 போட்டுக்கலாம். பி ஆஃப் இ என்ன வரும், அது 1 தான். பி ஆஃப் எஃப் காம்ப்ளிமெண்ட் என்ன வரும், 0.7. வெரி குட், 0.7. ஏன்னா பி ஆஃப் இ வந்து இது கொடுத்துட்டாங்க. அப்போ 1 ப்ளஸ் 0.7, இது அப்படியே இருக்கட்டும். இதோட ஆன்சர் என்ன வரும், சிம்பிளைஸ் 0.7 0.07 இதை விட்டுருங்க, 0.7. ரைட். அப்போ பி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் காம்ப்ளிமெண்ட் என்ன வரும், இதுல இருந்து 0.7 வரும். 0.7 இல்லையா, 0.7 வரும். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, 0.4 இருக்கு. அப்ப இதுதான் வந்து நாட் ட்ரூ. அப்ப இதுதான் நமக்கு ஆன்சர். சரிங்களா, மற்ற ரெண்டு ஆப்ஷன் ஏபி இருக்கு இல்லையா, மற்ற ரெண்டுல வந்து இதே மாதிரி இதை செக் பண்ணுங்க. ஆன்சர் வந்து கரெக்டாக என்ன வந்தோன்னா, ஏன்னா சிம்பிளாக செக் பண்ணுறது தானே, இந்த ஃபார்முலா தான் போடுறது. இதுவும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க, டேலி ஆயிரும் நமக்கு. ஆல்ரெடி இதில் ஃபஸ்ட்டு சொல்லிட்டோம், இதில் அதே மாதிரி இதையுமே ஃபார்முலா போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டும் டேலி ஆயிரும். ஆக்சுவலி டேலி மீன்ஸ் ட்ரூ ஆயிரும். ட்ரூன்னு சொல்லிடுறேன், வெரிஃபை மட்டும் பண்ணிடுறேன். இந்த இடத்துல ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. நமக்கு சில கொஸ்டின் பார்க்க சிம்பிளா இருக்கும், பட் எக்ஸாம்களில் கன்ஃபியூஸ் ஆயிரும். இது பாருங்க, ஃபார் எனி ஈவெண்ட்ஸ் A and B, which of the following are always true? இது ஆர்ன் போறோட is or are always true. எது எப்பவுமே கரெக்டா இருக்கும், ஓகே ரைட். இந்த இடத்துல ஆர் அப்படின்னா யூனியன் அர்த்தம், ஆர்னா யூனியன் அர்த்தம், அண்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா இன்டர்செக்ஷன் அர்த்தம். ஏன்னா நிறைய புக்ல பாத்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி வந்து யூனியன் இன்டர்செக்ஷன் போட்டு படிப்போம். சில டெக்ஸ்ட் புக்ல பாத்தீங்கன்னா வார்த்தை இப்படிதான் போட்டிருப்பாங்க, ஆறு அண்டுன்னு போட்டிருப்பாங்க. நம்மள அதையும் பழகிக்கிற வேண்டியதான், அதுவும் தெரிஞ்சுக்கிற வேண்டியதான். அப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து நான் இங்கனுக்குள்ள எழுதிடுறேன், நமக்கு அப்பதான் ஞாபகம் இருக்கும். ஆர் அப்படின்னா யூனியன் அப்படின்னு அர்த்தம், அண்டுன்னு வந்துச்சுன்னா இன்டர்செக்ஷன். ரைட். இப்போ நீங்கள் ரீட் பண்ணும்போது எது ஃபெமிலியரோ அதே மாதிரி நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லுதுன்னா பி ஆஃப் ஏ யூனியன் பி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், இப்போ நான் பேசுறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பற்றி பேசுகிறேன். பி ஆஃப் ஏ யூனியன் பிங்கிறது பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி அப்படின்னு சொல்லுது. எப்போவுமே, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எப்போவுமே இப்படிதான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுது. இது ஆக்சுவலாக வந்து டைரக்ட் ரிசல்ட்டு. எப்போவுமே எது ட்ரூவாக இருக்குன்னா இப்போ தான் நம்ம எழுதின கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆப்ஷன் பி தான் கரெக்டு. பார்த்தவொடனே டிக் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது.
ஒருவேளை எக்ஸாம் ஹாலில் இதுவும் நமக்கு டவுட் ஆயிடுச்சு, ஆல்வேஸ்ன்னு கேட்டு வச்சிருக்காங்களே, ஒருவேளை இதுக்கு எதாவது, ஏன்னா நீங்கள் இன்னொரு விஷயம் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபார்முலா எழுதும்போது பக்கத்தில் கண்டிஷன் எதுவுமே எழுத மாட்டோம். அந்த எப்படிலாம் எழுத மாட்டோம், இஃப் அப்படின்னு எழுத மாட்டோம். இப்படி எழுதலை அப்படின்னாலே இது ஆல்வேஸ் ட்ரூன்னு அர்த்தம். இந்த மாதிரி இஃப் அல்லது ஒன்லி வென் அந்த மாதிரிலாம் எழுதலைன்னா எப்போவுமே ட்ரூன்னு அர்த்தம். இந்த டி பாருங்களேன், பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பி. இதுவும் ரிசல்ட்ல இருக்கும், ஆனால் இது ஒரு கண்டிஷனோட எழுதுவோம். என்ன கண்டிஷன் ஞாபகம் இருக்கா? A and B are independent. இண்டிபெண்டா இருக்கும்போது A and B are independent. இப்படி இருந்துச்சுன்னா இது ஓகே. A and B are independent. அதாவது இண்டிபெண்டா இருக்கும்போது மட்டும் இது கரெக்ட், ஆனா ஆல்வேஸ் கரெக்ட் கிடையாது. இண்டிபெண்டன்ட் இப்படி கேட்டு வச்சிருக்காங்க. சரி, ஒருவேளை வந்து நமக்கு எக்ஸாம்ல மறந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னா, எக்ஸாம்பிள் எடுத்துக்கிற வேண்டியதான். எலிமினேட் பண்றதுக்கு நம்மளா 2 எடுத்துக்கிற வேண்டியதான். நமக்கு தெரிஞ்ச ஈவெண்ட்ஸ் 2 ஈவெண்ட் எடுக்க வேண்டியதான், எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க வேண்டியதான். அந்த மாதிரி நீ வந்து எலிமினேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது டைரக்ட் ரிசல்ட் தான், மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரியும். அதையும் மீறி நமக்கு மறந்து போச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஷன் சி இருக்கு. ஆப்ஷன் சிக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, டாஸிங் ஏ காயின் எடுத்துக்கிறேன். அதில் ஹெட் விழுகிறது ஒரு ஈவெண்ட்டாகவும் டெய்ல் விழுகிறது ஒரு ஈவெண்ட்டாகவும் எடுத்துக்கிறேன். அப்போ பி ஆஃப் ஹெச் வந்து எனக்கு என்ன வரும்னா 1/2 வரும். பி ஆஃப் ஏ இது, இன்னொன்று வந்து பி ஆஃப் டெய்ல், இது வந்து பி ஆஃப் பி 1/2. ஏஆர்பின்னு இருக்கு. ஏஆர்பின்னா என்ன அர்த்தம்? யூனியன் அப்படின்னு அர்த்தம். யூனியன்னா ஹோல் மொத்தமே வந்துடும். அப்போ பி ஆஃப் ஏ யூனியன் பி என்ன வரும்னா 1 வந்துடும். அதாவது ஒரு காயினை டாஸ் பண்ணும்போது எய்தர் ஹெட் விழுகும் இல்லைன்னா டெய்ல் விழுகும் இல்லையா? அப்போ அது கண்டிப்பாக நடக்கும். அப்போ அது ஷேர் ஈவெண்ட் ஆயிரும். அப்போ இந்த பக்கம் 1 வந்துடும். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1, ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பின்னு இருக்கு. இங்கே போட்டிருக்கோம் இல்லையா? இதை அப்படியே ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 1/2 இன்ட்டு 1/2 1/4 வரும். ஸோ நாட் ஈக்குவல். இது ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு நாட் ஈக்குவல். அப்போ இந்த ஆப்ஷன் வந்து ராங். இதே மாதிரி நம்ம ஆப்ஷனை எடுத்து எலிமினேட் தான் பண்ணணும். இப்போ இதே எக்ஸாம்பிள் எடுத்து நான் ஆப்ஷன் ஏல போடுறேன்னா ஆக்சுவலாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஒன்று தான் வரும். உடனே இதை டிக் பண்ணிடக்கூடாது ஆப்ஷன் ஏவை, ஏன்னா எலிமினேட் தான் பண்ணணும். அப்போ இதுக்கேற்ற மாதிரி வேற ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கணும் எலிமினேட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எலிமினேட் பண்ணியும் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை ரிசல்ட் தெரியலனா. ரைட், இது ஃபேமஸான ரிசல்ட் தான். நம்ம யூஸ்வலாக பி ஆஃப் ஏ யூனியன் பின்னு படிப்போம். இங்கே அண்டு ஆர்ன்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. 2 ஈவெண்ட்டுக்கு ஏபி படிச்சிட்டோம் இல்லையா? அப்போ 3 ஈவெண்ட்டுக்கு தெரியணும் இல்லையா? அதனே அர்த்தம். ஏ யூனியன் பி ஃபார்முலா பார்த்துட்டோம். அப்போ ஏ யூனியன் பி யூனியன் சிக்கு என்ன வரும்? யாருக்கா ஃபார்முலா தெரியுமா சொல்லுங்க. மியூச்சுவலி இது இல்ல, மியூச்சுவலிங்கிற வேர்டு இப்போதைக்கு வேணாம், நான் ஜென்ரலாவே கேட்குறேன். பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி பிளஸ் பி ஆஃப் சி மைனஸ் ஆஃப்னு போட்டுட்டு இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 செட்ஸ் சார் பிளஸ் பி ஆஃப் சி. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளஸ் சைன் வரும், அதுக்கப்புறம் மைனஸ் சைன் வரும். ஒன்னொன்னா எடுத்தோம், இப்போ 2 எடுக்கணும். பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் பி ஆஃப் பி P of A intersection B intersection C எடுத்து மைனஸ் பி ஆஃப் ஏ. அடுத்து மறுபடியும் சைன் ஆல்டர்னேட்டா மாத்திரணும். பிளஸ் பி ஆஃப் ஏ வந்துரும். இப்போ 3 எடுக்கணும். நீங்க அப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா வெறுமனே மெமரைஸ் பண்ணோம்னா கஷ்டமா இருக்கும். 1 2 3 வரிசையா எடுக்கணும். சைன் வந்து பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டா மாறிட்டே போகும். ஒன்னொன்னா எடுக்கும்போது பிளஸ், 2 ஈவெண்டா எடுக்கும்போது மைனஸ், மறுபடியும் 3 எடுக்கும்போது பிளஸ். 3 எடுக்கும்போது ஒரு சாய்ஸ் தான் வரும். இதுதான் ஃபார்ம் தான். சரி, பட் இங்கே இப்படி வந்து டைரக்டா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஆப்ஷன் இல்லை. கரெக்டாக தானே? இப்படி ஒரு ஆப்ஷன் இல்லை, இன்கம்ப்ளீட்டாக இங்கே நிற்கிது. ஒரு வேளை இங்கனுக்குள்ள ஒரு மைனஸு ஒரு ப்ளஸ்ன்னு போட்டு இது இருந்திருந்தா எக்ஸ்ட்ரா இருந்திருக்கும், பட் இல்லை. ரைட், பட் இருந்திருந்தாலும் அதை சூஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா என்ன? இந்த வேர்டை ரீட் பண்ண உடனே நமக்கு மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ்னா என்ன அர்த்தம்னா ஹேவ் நோ காமன் பாயிண்ட். அதுக்கு காமனாக எந்த பாயிண்ட்டும் இருக்காது. பாயிண்ட் மீன்ஸ் அந்த செட்டில் நம்ம சொல்லும் போது அதை பாயிண்ட் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஹேவ் நோ காமன் பாயிண்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு காயினை ஒரு டையை வந்து நான் த்ரோ பண்ணுறேன். ஒரு டை த்ரோ பண்ணும்போது நான் 2 ஈவெண்ட் டிஃபைன் பண்ணுறேன். இங்கே டைன்னு எழுதிக்கிறேன், அப்போ தான் தெரியும். டை, வென் த்ரோயிங் ஏ டை, நான் 2 ஈவெண்ட் டிஃபைன் பண்ணுறேன். ஒன்று வந்து என்னென்னா கெட்டிங் ஆட் நம்பர் 135. இன்னொரு ஈவெண்ட் என்ன பண்ணுறேன்னா கெட்டிங் ஈவன் நம்பர் 246. இந்த 2 ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்.
சரிங்களா, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். ரைட். சரி, அதே நேரத்தில் ஏ வந்து இதையே வச்சுக்கிட்டு சி வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 3 4 6 டிஃபைன் பண்ணிடுறேன். இது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் கிடையாது. ஏன்னா எனக்கு இங்கே 3ங்கிற பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலையும் காமனாக இருக்கு. ஸோ நாட் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். சரிங்களா, இதான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படிங்கிறது. அப்போ வேற என்ன சொல்ல வரலாம் நம்ம? அப்போ ரெண்டு ஈவெண்ட் வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு காமன் பாயிண்ட்ஸ் இருக்காதா? அப்போ இங்கே E1 E2 E3 இந்த மூணையும் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதுக்கு காமன் பாயிண்ட் இருக்காது. அப்போ E1 இன்டர்செக்ஷன் E2 என்ன வரும்? ஜீரோ. நல்லா பாருங்க, E1 இன்டர்செக்ஷன் E2னா செட்டை சொல்றேன். செட்டை சொல்லும் போது நீங்க ஜீரோன்னு சொல்லக்கூடாது, எம்டி செட்டு. இதுக்கு ப்ராபபிலிட்டி தான் ஜீரோ. கரெக்டா? இதுக்கு ப்ராபபிலிட்டி தான் நமக்கு ஜீரோ வரும். ரெண்டையும் கன்ஃபியூஸ் ஆகும் சில நேரம், கொஞ்சம் கவனமா பாத்துங்க. ப்ராபபிலிட்டிங்கிறது நம்பர், ஈவெண்ட்டுங்கிறது செட்டு. அப்போ ஜீரோ ஆயிரும். சிமிலர்லி E1 இன்டர்செக்ஷன் E3 ஜீரோ வரும். எல்லாமே ஜீரோ வந்துருமா? இந்த மூணுமே ஜீரோ வந்துடும். மூணுமே ஜீரோ வருது. இந்த 3 ஈவெண்ட்ஸ் போடுறோம் பாருங்க, இதுவும் என்னதான் வரும்? இதுல இருந்து ஸ்டெப் எழுதிக்கலாம். E1 இன்டர்செக்ஷன் E2 இன்டர்செக்ஷன் E3 இதுவும் என்னதான் வரும்? ஜீரோ. ஓகேவா? அப்போ இந்த ஃபார்முலாவில் இது ஜென்ரல் ஃபார்முலா. இந்த ஜென்ரல் ஃபார்முலாவில் இந்த ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் 1 2 3 இதை தவிர இது எல்லாமே எனக்கு என்ன ஆயிரும்னா ஜீரோ ஆயிரும். இது ஜீரோ, இது ஜீரோ, இதுவும் ஜீரோ, இதுவும் ஜீரோ. அப்போ நமக்கு எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் பி மட்டும்தான். இதெல்லாம் பாருங்க ப்ராடக்ட்ல இருக்கு. நமக்கு அரைகுறையா ஃபார்முலா தெரிஞ்சா கூட கண்டுபிடிச்சிருவோம். ஏன்னா இந்த ஃபார்முலாவில் ப்ராடக்ட்ல இந்த மாதிரி வரவே வராது. சரிங்களா, இது வந்து ஒரு முக்கால்வாசி கரெக்டாக எழுதிட்டு அந்த லாஸ்ட் ஒன்றை மட்டும் விட்டு வச்சிருக்காங்க. பட் அப்படியுமே தப்பு தான். இது யூனியன் இன்டர்செக்ஷன் வரணும், அதுக்கு பதிலாக யூனியன் போட்டு வச்சிருக்காங்க. தப்பு தான் இதுவும். இந்த மாதிரி E1 E2ன்னு எழுதுனா என்ன அர்த்தம்னா நிறைய புக்கில் இப்படி எழுதுவாங்க, ஞாபகம் வச்சுங்க. இன்டர்செக்ஷன் அர்த்தம். ஒன்றுமே போடாமல் இன்டர்செக்ஷனை தான் இப்படி எழுதுவாங்க. இந்த நோட்டேஷனுக்கு அர்த்தம் இது. ஆக்சுவலாக இந்த இது மைனஸில் இருக்குது, அது பூரா ஜீரோ ஆயிரும். அதை மட்டும் எடுத்து ப்ளஸ் போட்டு வச்சுருக்காங்க. அப்போ இதுவும் நமக்கு கரெக்ட் கிடையாது. அப்போ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் இல்லைன்னா ஜென்ரல் ஃபார்முலா இது கரெக்டு. மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் கொடுத்தாங்கன்னா இன்டர்செக்ஷன் வர எல்லா இடத்தையும் என்ன பண்ணி விட்டுறணும்னா ஜீரோ போட்டு விட்றணும். மொத்தம் 4 இடத்துல இன்டர்செக்ஷன் வரும், ஜீரோ போட்டுருங்க. இதை நீங்கள் ரிசல்ட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் இது. ரிசல்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளமாகவும் கேட்கலாம்.